அவையும் என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல் வந்து நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல பார்க்க போகிறாங்க. அங்கே ராகவ் வந்து மனசு இல்லாமல் உட்காந்துருக்காரு. அபியும் வந்து என்ன பண்ணுறதுன்னு திரும்ப தவிச்சு உட்காந்துருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ராகவ் என்ன பண்ணுறாரு, அபிகிட்ட வந்து அப்படியே பார்க்குறாரு. அபி, நீ என்னை விட்டு பிரிஞ்சிருவியா அபி? இதுக்கப்புறம் வந்து உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லையா? எப்படி அபி நீ இல்லாமல் நான் வாழ போகிறேன், என்னால் முடியலையே அபி, எனக்கு ஒரு நிமிஷமும் நரகமாக இருக்கே அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபியே பார்த்துட்ருக்காரு மனசுலேயே சொல்லிட்டு. இங்கே ராகவ் வந்து அபி பார்க்குறாங்க. இவ்வளோ நாள் உங்கள் கூடவே நான் இருந்துட்டேன், நீங்கள் என்னை வெறுத்தாலும் சரி, ஆனால் என்னமோ தெரியல, உங்களை விட்டு பிரியும் போது என்னால் தாங்கிக்கவும் முடியல, என் மனசு அப்படியே வலிக்குது ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க நம்ம அபி. அடுத்து வந்து 2 பேருமே மனசு இல்லாமல் சைன் போட்டு வந்து கொடுக்குறாங்க வந்து வக்கீல்கிட்ட. வக்கீல் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாகவே டைவர்ஸ் கிடச்சிடும், மியூச்சுவலாக நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நடுவில் வந்து உங்களுக்கு மனசு மாறுச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லலாம், அது மட்டும் கிடையாது. 2 பேரையும் முதல்ல கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, ஏன்னா புதுசாக நீங்கள் கல்யாணம் ஆயிருக்கீங்க இல்லையா, அதனால் அந்த கவுன்சிலிங் மட்டும் மறக்காமல் நீங்கள் அட்டன் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு டைவர்ஸ் ஈஸியாக கிடச்சிடும் அப்படின்னு. சரிங்க சார் அப்படின்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே வராங்க. எங்கள் மனசே சரியில்லை, ராகுவுக்கு வண்டி ஓட்டும்போது மனசு சரியில்லாமல் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. அப்போ வந்து அபி வந்து அப்படியே வந்து வந்துட்டுருக்காங்க. இங்கே ராகவ் வந்து கேட்குறாரு, அபி இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லைல்ல அபி, அவ்வளோதான் இல்லை அபி எல்லாமே அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், நமக்குள்ளே தான் ஒன்றுமே இல்லைன்னு ஆல்ரெடியே இல்லையே, இதில் வந்து இந்த பேப்பர் தான் நம்மளை பிரிக்க போதா, நான் ஆல்ரெடி நம்ம தான் பிரிஞ்சுட்டு போய் ராகவ் அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன் அப்படி இப்படிலாம் பேசுகிற அப்படின்னோடனே, வேறு என்ன பேசுறது ராகவ், நமக்குள்ளே கல்யாணம் ஆனது இப்போ வரைக்கும் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை தானே வந்திருக்கு, நம்ம என்றைக்கு ஒழுங்காக பேசியிருக்கோம் சொல்லுங்கள், நம்ம என்றைக்கு அன்பாக பேசியிருக்கோம், எதுவுமே நமக்குள்ளே நடந்தது இல்லையே, இப்போ வரைக்கும் இந்த கல்யாணம் ஒரு பொம்மை கல்யாணமாக நடந்து அதுவும் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நமக்குள்ளே என்ன இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்களே என்னை ஃப்ரெண்டாக வந்து நினை அபி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ சொல்கிறேன், உங்களை நான் ஃப்ரெண்டாக கூட என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு. அதிர்ச்சி ஏன் இப்போ எப்படிலாம் சொல்கிற, இல்லைங்க ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னையே நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால தான் சொல்கிறேன், என்னென்னா என்ன அவ்வளோதான் நமக்குள்ளே இருக்கும் இனிமேட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டு தாங்கவே முடியல ராகவால். அடுத்து அபி வந்து என்ன பண்ண தெரியாம, என்னை இங்கே விட்டுறீங்களா அப்படின்றாங்க. எதுக்காக அபி அப்படின்னு. இல்லைங்க எனக்கு மனசு சரியில்லை, நான் கோயிலுக்கு போகணும் ப்ளீஸ் அப்படின்னு. அபி அது வந்து அப்படி நானும் வரவா கூடன்றாரு. வேணாங்க, இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நான் தனியாக தானே செய்யணும், கூட யாரும் துணை இருக்க முடியாது இல்லையா, அதனால் எதுவாக இருந்தாலும் நான் தனியாகவே பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு ராகவலால் தாங்கிக்க முடியல. அபி ப்ளீஸ் அபி அப்படின்றாரு. இல்லைங்க பரவாயில்ல, இதுக்கப்புறம் உங்களோட வேலை நான் மதுவை கவனிக்கிறது தானே, அந்த வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அபி இறங்கிறாங்க. கோயிலுக்கு போகிறாங்க. அபி கோயிலுக்கு போய்ட்டு முருகர் சாமிக்கிட்ட வேண்டுறாங்க. என்ன தான் நினச்சிட்ருக்க முருகானி, என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சே, இன்றைக்கி என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டு வந்திருக்கேனே, இதுக்கு என்ன தீர்வு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. அபி அவங்களால தாங்கிக்க முடியல, அப்படியே பார்த்துட்டு அழறாங்க. ராகவ் வந்து அபியோட பிரிவை தாங்கிக்க முடியல, அவரால் ரொம்ப கஷ்டப்படுறாரு. போய் ராகவ் வந்து நிறைய ட்ரிங்க்ஸு சாப்பிட்றாரு. அவரால் தாங்க முடியாமல் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அபி வந்து மனசு கஷ்டத்தோடு அழுதுட்டுருக்காங்க. நடந்த விஷயங்கள் ராகவ் கூட இருந்தது, பேசுனது, பழகுனது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. அப்போ வந்து ராகவ் உள்ளே வரதை பார்த்துட்டு, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நிலைமையில் எதுக்காக வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மது உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, யாருக்கு என்ன நினச்சாலும் அதை பற்றி கவலை இல்லை, என் மனசு வலிக்குது அபி, என் மனசு பயங்கரமாக வலிக்குது, என்னால் தாங்கிக்கவே முடியல, நான் வந்து ஒரு காலத்தில் மதுவை விரும்பினேன், அப்போ கூட வந்து அந்த வலியோட மோசமான இந்த வழியாக இருக்குது, எனக்கு உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியும்னு தோணலை அபி, என்னால் முடியல அபி அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கதிர ஆடுறாரு. ஒன்றும் புரியாமல் அபி கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் அபி, உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியாதுன்னு நான் நினைக்கிறேன், நீ தான் அபி என்னோட உலகம் நான் நினச்சிட்டு இருந்தேன் அபி, இந்த நிமிஷம் சொல்கிறேன் அபி, நான் ஒன்றை மட்டும் தான் அபி விரும்புகிறேன், என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க, இப்போ எப்படி அபி நான் உன்னை விட்டு பிரிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க அபி ஒன்றும் புரியாமல் ராகவை பார்த்து.